ஆளுநர் என்ன வேலையோ அதை மட்டும் தான் பார்க்கணும், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. டேய், இது டிஎம்கே கவர்மெண்ட்டில் சொன்ன டைலாக் ஆச்சுடா அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இது டிவிகே கவர்மெண்ட்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. யார் இவர்? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் மதுரை பக்கமாக அப்படி போயிருக்கார். அங்கிட்டு போகும்போது அப்படியே ஒரு ஆலோசனை ஆய்வுலாம் பண்ணி தூர்வாடுறது, ஏதோ ஒரு இடத்த வந்து தூர்வாடுறது பற்றி போயிட்டு தூர்வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு போல். அந்த செய்தி இங்கிட்டு காத்து வாக்கில் இப்படி கவர்மெண்ட்டில் இருக்கிற அமைச்சர்கள் காதுக்கு வர நிர்மல்குமார் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார். என்ன ஆளுநர் போய் தூர்வாரணும்னு சொன்னால் அவர் நான் பர்மிஷன் வாங்கி ஏதாவது தூர்வாடுறதுக்கு ஆள் இறக்கி விட போகிறாரா? அவருக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது? இல்லை அவரே மம்பட்டு எடுத்துன்னு இறங்க போகிறாரா தூர்வாடுறதுக்கு? தூர்வாடுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்த ஆய்வு பண்ணுறதெல்லாம் வேணாம், ஆளுநர் வேலைன்னா ஆளுநர் மாளிகைக்குள்ளே என்ன பார்க்கணுமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. டேய், டிஎம்கே கவர்மெண்ட்டில் எல்லாருப்பா இப்படிலாம் பேசுவாங்க, டிவிகே கவர்மெண்ட்டில் கூட இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் அதிர்ந்து போய்கிறானுங்க. இல்லை, அவருக்கு இது தேவையில்லாத விஷயம். நோக்கம் வந்து நமக்கு தேவையில்லை. அவருக்கு வந்து என்ன நோக்கத்தை வேண்டாம் இருந்துட்டு போகட்டும். பட் அவருக்கு இதுக்கு அவருக்கு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இல்லை. முதலாவதாக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயந்திரத்துக்கும் அரசு செயல்பாடுகளும் தலையிடுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு ஒரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ராஜ்பவனுக்கு மட்டும் இருந்தால் நல்லது. ஆளுநர் போய் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவாரா? இல்லை அவருமே மம்முட்டி எடுத்து விட்டு வராங்க. என்ன பண்ண முடியும் ஆளுநர்? இல்லை ஆளுநர் போய் தூர்வாரணும், அவரே கையில் எடுத்துகிட்டு போய் தூர்வாருவார். இல்லை அவர் போய் ஒரு பிடபிள்யூஓ இல்லை யார்கிட்டயோ வந்து டபிள்யூஆர்கிட்ட போய் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுற்றுச்சூழல் ஆர்டர் வாங்கிட்டு போய் பண்ணுவாரா? ஆளுநர் எங்கே கிளம்புற முடியும்? எங்கேயும் கிளம்புற முடியாது. ஆளுநர் மாளிகைக்குள்ளே என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்தால் போதும். ஏன்னா ஆளுநருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதுக்கு அந்த வேலைகளுக்கு மட்டும் அவர் தலையிட்டால் போதும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க திமுக தரப்பில் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், நாங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டோம், உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போய் யார்கிட்ட வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் ஆக்ஷன் எடுக்கட்டும், we will face the consequences அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பேசுகிறார். அதோடு சேர்த்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பழைய ரெக்கார்டை திருப்பி போட்டா மாதிரி, இல்லை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இப்போ கூட சதி நடந்து நிற்குது அப்படின்ற மாதிரி. அதே இப்போ வரையும் நிர்மல்குமார் அவர்கள் டெய்லி ரொட்டீனாக காலையில் எழுந்திரிச்சோன்னா யாராவது ப்ரெஸ்ஸை பார்த்துட்டா போதும், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பண்ணுறாங்க தெரியுமா டிவிஏ கவர்மெண்ட்டை பிடிக்கிறதுக்கு, இப்போ கூட நடந்துக்கிட்டு இந்த நொடியில் கூட நடக்குது அப்படின்னு பேசுவார்ல, அதே டைலாக் தான். கண்டென்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்குமே தவிர அந்த கண்டென்ட்டு கண்டிப்பாக வந்துடும். அன்றைக்கி டெய்லி கண்டென்ட்டில் அது ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அந்த கண்டென்ட்டை இன்றைக்கி டெலிவரி பண்ணியிருக்கார் நிர்மல்குமார் அவர்கள். இல்லை, எங்கே வேணாலும் புகார் கொடுக்கட்டும், ஆதாரம் இருந்தால் என்ன வேணாலும் நடவடிக்கை கொடுக்கட்டும். நாங்கள் தான் இல்லைன்னு சொல்லிட்டோமே. எங்களுக்கு தேவையான நம்பர் 120 ஆல்ரெடி இருக்குது, எங்களுடைய கூட்டணி கட்சியோடைய அனைத்து பலத்தோடு இருக்குது. வர்றவர்கள் எதற்காக ரிசைன் பண்ணுறாங்கன்னு தெரியும், நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். வர்ற எல்லாரும் வந்து இந்த அவங்களுடைய தலைமை மீது, அவங்க தலைமை அதிகாரத்தின் மீது, ஸ்டாலின் குடும்பத்தின் மீதும் எடப்பாடி குடும்பத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க, ரிசைன் பண்ணுறாங்க. இதை நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்போ நீங்கள் குதிரை பேரம்னு சொன்னால் நாங்கள் எந்த பேரத்திலும் இதுவரை யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். மக்கள் 100% எங்களோடு இருக்காங்க. இன்னைக்கு விட்டால் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஆனால் ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் குறுக்கு வழியில் இன்னைக்கு வந்து ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் நடக்காது.